நீங்க சொல்லுங்க, 13 வருஷம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 3 அமாவாசை அம்மாவை தேடி வந்து படையில சாப்பிட்டு 4வது மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அதுவும் ஆண் வாரிசாக கொடுத்திருக்காங்க. பக்தர்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க அம்மாவை பத்தி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், நிறைய ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிருந்தோம், ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்கோம், எதுவுமே எங்களுக்கு சக்சஸ் ஆகல. அம்மா கிட்ட வந்து 3வது மாசம் தான் வந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கரு தங்கணும்னு அம்மாவை பத்தி நினைச்சீங்களா? கண்டிப்பா வீட்டுல இருந்து நன்றி சொன்னீங்களா அம்மாவுக்கு? கண்டிப்பா எல்லாருக்கும் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா. அதே போல உங்களை போல மலையில செல்வதற்காக ஏங்கி தவிக்கிற அத்தனை பேத்துக்கும் நம்ம சேலத்து மகமாய் மனமிறங்கி வரம் கொடுக்க வேண்டிக்கீங்க. நீங்க அம்மாட்ட வரம் வாங்கியிருக்கீங்க, நீங்களும் நம்ம வீடியோ பாக்குற பக்தர்கள் அத்தனை பேத்துக்காகவும் வேண்டிக்கங்க. நீங்க உயிருள்ள வரைக்கும் அம்மாவை மறக்க மாட்டோம். நீங்களும் மறக்க மாட்டீங்க, உங்க குழந்தையோட சந்ததிகளும் மறக்காம அம்மா வழிபாடு செய்வாங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? லட்சமா கோடி கோடியா கொடுத்திருந்தா கூட இந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? அந்த பணத்தை செலவழிக்கிற வரைக்கும் தான் அந்த சந்தோஷம். உயிருள்ள வரைக்கும் நிலையான சந்தோஷம் அம்மா உங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்காங்க. நம்பிக்கையோட தேடி வந்து கும்பப்படையில் சாப்பிடுகின்ற அத்தனை பேத்துக்கும் நம்ம சேலத்து மகமாய் கொஞ்சம் தாமதப்படுத்துவாங்களே தவிர இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நிச்சயமாக மனமிறங்கி வருந்துருவாங்க. நம்பிக்கையோட தேடி வந்து கும்பப்படையில் சாப்பிடுற ஆயிரக்கணக்கான தம்பதிகளை சாட்சியா தான் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாய். ஒவ்வொரு குடும்பத்திலையும் எப்படி அதிசயத்தையும் அற்புதத்தை நிகழ்த்துறாங்கன்னு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாப்பேட்டை காந்தி நகரை சார்ந்த சரவணன் நித்யா தம்பதிகள் திருமணமாகி 13 ஆண்டு காலம் அலைநிலை செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 3 அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க.